அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். மேஷராசி மேஷ லக்கணம். மேஷத்துக்கு இந்த ராசிக்காரர்களால் சில மாற்றங்கள் நிகழப்போகிறது 25/10/2025 முதல். அது கடகம், மீனம், விருச்சகம். இந்த மூன்றுமே செவ்வாய், சந்திரன், குரு இந்த மூணுடைய ராசி லக்கணத்தோடைய அதிபதிகளாக வருகிறது. இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு. இவங்களோட எப்பயுமே ஒன்று சேருவாங்க, பிரிவாங்க, ஒன்று சேருவாங்க, பிரிவாங்க. இப்படி ரெண்டு விஷயங்களும் மாற்றி மாற்றி நடக்கும். ஆனால் பிரிவு ஏற்பட்டது, திரும்பி ஒன்று சேர்றாங்க. இந்த நிலை இப்போ திரும்பி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது நட்பு வட்டம் மட்டும் இல்லை, திருமண வாழ்க்கை, பார்ட்னர்ஷிப், இப்படி நிறையா இருக்குது. ஆனால் இதில் ஒரு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன புரிஞ்சிக்கணும்னா, ரொம்ப கவனமாக தான் பழகணும். ஏன் கவனமாக பழகணும் உங்களுக்கு 12 சனி பகவான் இருக்கார். சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் இப்போ குருவோட நட்சத்திரம். இப்போ வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ஒரு நேர்கதி பெற்று நேரடியாக அடுத்தது அப்படி பயணிப்பார். அப்போ குரு மேஷத்துக்கு 12/9க்குரியவர். இப்போ இது மீனத்துக்கும் ஜென்ம சனி, கடகத்துக்கு 9ஆம் இடம் பாக்கிய சனி, யோகம்தான் கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய சனி. இப்போ மேஷத்தோடைய அந்த தாக்கம் தன்மை எப்படி நிகழும்னா, ஒரு பணம் கொடுக்குறதோ வாங்கிறதோ செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாங்கிறது கூட ஓகே, நீங்கள் கொடுக்கும்போது பெரிய பணத்துக்கு ஜாமீன் கையெழுத்து போடவோ அதில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதோ இந்தமாரியான செயலில் செய்யும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், வழிகளையும் கொடுக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வாக்குறுதி கொடுப்பதில் கவனமாக இருக்கணும். வாக்குறுதி கொடுக்குறதுனா, நான் அவர்கிட்ட சொல்லி விட்றேன், ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன், இப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுற விஷயமா இருந்தால் கூட நீங்கள் கவனமாக தான் கையாளணும். ஏன்னா இங்கே நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு செயலில் செய்யும்போது அதோடைய தாக்கம் தன்மைகள் உங்களுக்கு அடுத்த ஒரு 5 வருஷம். ஏன்னா இப்போ 12 கிரகத்துக்கு ஜென்மத்துக்கு, அதுக்கப்புறம் வாக்குஸ்தானம், அதுக்கு அடுத்தது 3ஆம் இடத்துக்கு வரும்போது இன்னும் 7 வருஷம் இருக்கா. அது 7 வருஷம் கஷ்டமாக இருக்கும்னு இல்லை. அப்போ இன்றைக்கி செய்கிற அந்த ஒரு தன்மை அடுத்த 7 வருஷத்துக்கு அது பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ புதன் மேஷத்துக்கு 8ஆம் இடத்துல வராரு, அது விருச்சிகத்தில் வருது. கடகத்துக்கு அது 5ஆம் இடம், மீனத்துக்கு அது 9ஆம் இடம். இந்த புதனுடைய தன்மை பணம் கொடுப்பதில், வாக்குறுதி கொடுப்பதில், ஜாமீன் கையெழுத்து போடுவதில், மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, இது எல்லாமே இந்த புதனுடைய தன்மை வேலை செய்ய தொடங்கும். எல்லாருமே உங்களை உசுப்பேற்றி விடுவாங்க, உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி எல்லா செயல் செய்வாங்க. ஆனால் நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி கவனமாக இருந்துக்கணும். இது நமக்கு செட் ஆகாது, இது நம்ம அவசரப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டங்களை மாற்றிக்கணும். ஏன்னா இது அற்புதமான தொழில் அப்படின்னு தெரியும். இதில் 1 கோடி ரூபா போட்டால் மாதம் 10 லட்சம் எடுக்கலாம், 20 லட்சம் எடுக்கலாம், இப்படி எல்லாம் வரும். ஆனால் இறங்கிடவே கூடாது. இறங்குனீங்கன்னா 7 வருஷம் கழிச்சு, 7 வருஷம் இன்னும் 7 வருஷத்துக்கு அதை தான் யோசிப்பீங்க. இதை மட்டும் நான் அவசரப்படாமல் இருந்தால் லைஃபே மாறிட்டுருக்குமே, என் வாழ்க்கையே மாறிட்டுருக்குமே அப்படின்னு முடிஞ்சு போனதுக்கப்புறம் அதை யோசிக்க வைக்கும். முடிஞ்சு போனதுக்கப்புறம் யோசித்தா ஏதாவது பயன் இருக்காது. இப்போ மேஷத்துக்கு சந்திரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகம் இப்போ நகருது அடுத்தடுத்து இந்த 25ஆம் தேதி அன்னைக்கு. இதில் புதன்னா 8ஆம் இடத்துக்கு வராரு, செவ்வாய் பின்னாடி இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. மேஷராசி மேஷ லக்னத்துக்கு மனைவி தேடி போக வைக்கும், கணவரை தேடி போக வைக்கும், 2வது குழந்தை தேடி போக வைக்கும். இப்போ உங்கள் மனைவி, உங்கள் குடும்பத்தினர் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது நிதானமாக பேசணும். பேசணுன்னா ஒரு விஷயம் முடியாது, ஏற்கனவே முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீ தான் செஞ்ச தவறு அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் மனைவியிடமோ, உங்கள் காதலியிடமோ, உங்கள் நண்பர்களிடமோ, உங்கள் கணவரிடமோ, உங்கள் குடும்ப உறவுகளிடமோ, பேசாத உறவுகள் பேசுது, அந்த உறவுகிட்ட நிதானமாக அப்படியே மைண்டை லேசாக வச்சுக்கிட்டு பழைய விஷயங்களை பேசாமல் அப்படியே கம்முன்னு அமைதியாக இருந்தால்
அந்த எஃபெக்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவில் கொண்டு போகும். நீங்கள் நிதானமாக இருங்க, எதுக்குமே ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பல வழிகளை கொடுத்து விடும். இங்கே வந்து துரோகங்களும் வலிகளையும் கொடுக்கக்கூடியவர்கள் ஏராளம். நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தேடி வந்துடும். துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் 3ஆம் இடமான புதன், 8ஆம் இடமான செவ்வாய், சனி பகவான், இதோடைய பேட்டர்னில் தான் அது வேலை செய்யும். அதேமாதிரி சுயஜாதகத்தில் கேது மேலே சனி பகவான், சனி பகவான் மேலே கேது பகவான், திருமண வாழ்க்கை குறிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் கேது பகவான். இப்போ மேஷத்துக்கு 7க்குரிய சுக்கிரன் நட்சத்திரத்தில் தான் கேது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ வந்து இங்கே நல்ல நண்பர்னு நினச்சிட்ருக்கிறவன் துரோகம் செய்வான். உங்கள் மனைவிட்ட பழைய விஷயத்தை திரும்ப திரும்ப பேசாதீங்க, அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. உங்கள் மனைவியிடம், உங்கள் கணவரிடம் எதிர்பார்ப்பு, பணம் சார்ந்தோ எது சார்ந்தோ நீங்கள் அதிகம் எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. இதில் வந்து ஏற்கனவே அவன் தவறு செஞ்சதையும் சுட்டி காட்டாதீங்க, அந்த சப்ஜெக்டை வந்து கிளறாதீங்க. ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவான விஷயங்களை பேசும்போது தான் உங்களுக்கு கோபம், வெறி, வெறுப்பு, எதிர்மறையான மனநிலை இதெல்லாம் அபரிவிதமாக வந்துகிட்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் அபரிவிதமாக வரணும், கெட்ட விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த கோபம், வெறுப்பு சின்னதாக ஒரு செயல் தான். உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ திட்டுவதோ அடிப்பதோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன மைனஸ், சின்ன ஸ்பார்க் தான். நீங்கள் பாருங்களேன், சின்ன தீக்குட்டி தான், ஆனால் வந்து ஒட்டுமொத்த மரத்தையே எரிக்கக்கூடிய அளவுக்கு, ஒட்டுமொத்த ஒரு எத்தனை மரங்களை எரிக்கணும்னு நினச்சாலும் எரிச்சிட முடியுன்ற அளவுக்கு அது வலிமை வாய்ந்தது. அதேமாதிரி தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், கோபமாக பேசக்கூடிய வார்த்தைகள், வெறுப்பாக பேசக்கூடிய வார்த்தைகள், எதிர்மறை மனநிலையோடு பேசக்கூடிய வார்த்தைகள், அதோடைய எஃபெக்ட் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கும். அதோடைய எஃபெக்ட்டு கப்புன்னு பிடிச்சிக்கும். அந்த எனர்ஜி லெவல் அப்படின்றது ரொம்ப 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 மைனஸான விஷயங்களை உருவாக்கி விட்டுடும். சின்ன விஷயம் எக்ஸ்ட்ரீமாக மைனஸாக ஏற்படுத்தி விட்டுடும். அது உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத வருத்தங்களை ஏற்படுத்தி விட்டுடும். எதிர்பாராத வருத்தங்களை ஏற்படுத்தி எதிர்மறையான மனநிலையை உருவாக்கிவிடும். துரோகம் செஞ்சவங்களை பற்றி திரும்ப பேசும்போதும் இது ஒரு மைனஸ் எஃபெக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா 5ல் தான் இப்போ கேது இருக்கிறார். அப்போ 5ல் கேது இருக்கும்போது மனசு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். பணம் விஷயத்தில், பணம் கொடுக்கறதில்ல, வாங்குறதில்ல. அடுத்தது மிகப்பெரிய பணம் கைக்கு வருது, மிகப்பெரிய சந்தோஷம் கைக்கு வருது. உடனே சந்தோஷத்தை வெளியே பகிர்ந்துக்காதீங்க, உடனே பணத்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 4 பேர்ட்டு பகிர்ந்துக்காதீங்க. இது உங்களுக்கு கைக்கு 5 கோடி ரூபா வருதா, அதை போய் சந்தோஷப்படுறீங்களா? தப்பு இல்லை, சந்தோஷப்படுங்க. 4 பேர் சொல்கிறீங்களா, அந்த 5 கோடி காலி ஆகிடும், கூட 5 கோடி கடன் வாங்கிட்டீங்க. அந்த காசு வராமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்க வைக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் யோசிக்க வைக்கும். இந்த மாதிரி அந்த பணம் வராமே இருந்திருக்கலாமே. அப்போ இந்த மாதிரியான மைண்ட் செட்டு மனநிலைக்குள்ளே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த கேது பகவான், 11ஆம் வீட்டதிபதியான சனி பகவான், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம். ஒரு புது தொழில் பண்ணணுன்ற ஆசையை கொடுக்கும். ஆனால் 10க்குரிய 12 இருக்கிறார். 10ன்றது தொழில், 12ன்றது விரயம். அது விரய சனியோடைய தன்மை தாக்கங்கள் ஏற்பட்டுருக்கு. கடந்த 6 மாதமாகவே எவ்வளோ பணத்தை இழந்துட்டீங்க, வழிகளை பார்த்துட்டீங்க, எதிர்மறையான விஷயங்களை பார்த்துட்டீங்க. திருமண வாழ்க்கையிலேருந்து, தொழில் ரீதியான விஷயங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு எஃபெக்ட்டு உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. அதை முழுமையாக சரி பண்ணுறதுக்கு பூனைக்குட்டி நாய்க்குட்டிக்கு உணவு வைங்க. பூனைக்குட்டி நாய்க்குட்டிக்கு உணவு வச்சுட்டு அந்த உயிரை பற்றி பாசிட்டிவாக நினைங்க. அந்த உயிர் சந்தோஷமாக இருக்கணும், அந்த உயிர் மகிழ்ச்சியாக இருக்கணும். இனி எனக்கு வரக்கூடியது எல்லாமே பெரிய பணம், பெரிய மாற்றம் ஏற்பட போகுது, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, மிகப்பெரிய யோகமான வாழ்க்கையை வாழ போகிறோம், உயர்வான விஷயங்களை பெற போகிறோம். எனக்காக கடவுள் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார், கடவுள் கொடுக்க தயாராக இருக்கிறார், அதை பெறப்போகிறேன். உங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே நேர்மறையான இருக்கணும். காகத்துக்கு எள்ளு கலந்த தயிர் சாதம் வைக்கணும்,
மிகப்பெரிய யோகமான விஷயங்கள், மிகப்பெரிய உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த நிலை, அத்தனை விஷயங்களையும் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையின் தரம், மிக உயர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களை கொண்டு வந்து சேர்த்துடும். ஏங்க நான் அதிகம் ஆசைப்படலைங்க. பணம் ஆசைப்பட்டதே ஒரு கோடி ரூபா தாங்க. 5 கோடி ரூபா கிடைக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேங்க. பெரிய பிரம்மாண்ட வீடு வாங்குவீங்க. ஒரு சின்ன காரு, பெரிய காரே வாங்குவீங்க, BMW பென்ஸு. அப்போ உங்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும். உங்கள் செயல்பாடுகள் பாசிட்டிவானதாக இருக்க வேண்டும். பழைய விஷயங்களை பேசக்கூடாது. இப்போ வரப்போகிற நண்பர்கள்ட்ட ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிஸ்க் எடுக்கிறது மீன் பணம் 1,00,000 போடு, 1 கோடி போடு, 50 லட்சம் போடு, அது என்ன நம்பர்ஸாக இருந்தாலும் அந்த நம்பர்ஸு கொடுத்தா உங்களுக்கு அதனால் சில மாதங்கள், சில வருடங்கள் நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரிங்க, என்னங்க நான் என்னதாங்க பண்ணுறது? இப்போ வாழ்க்கை வச்சு நான் ஜெயிச்சாகணும், மிகப்பெரிய உயர்வான இடத்துக்கு நான் போகணும், எவ்வளோ விஷயங்கள் நான் நினச்சிட்ருக்கிறேன். இப்படியே இருந்தால் நான் என்னதாங்க பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் எதையும் பண்ணாமல் மற்றவர்களை பற்றி பேசி கொண்டிருப்பதை தவிர்க்க வேண்டும். இங்கே யாரெல்லாம் மற்றவங்கள பற்றியே பேசிகிட்ருக்காங்க, மற்றவங்கள பற்றியே நினச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தான் வலிகள், வேதனைகளை கொடுக்கும். அந்த எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தப்பான ஒரு செயலை ஈடுபட வைக்கும். குடிப்பழக்கமே இல்லாதவங்களுக்கு குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தும். பிடிக்காத ஒரு பழக்க வழக்க நட்பை உருவாக்கும். இது எல்லாமே ஒரு விதமான எதிர்மறை எனர்ஜியை, நெகட்டிவ் எனர்ஜியை நீங்களே தான் உருவாக்குறீங்க. ஏன்னா அந்த புதன் 8ல் இருந்து நேராக 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், பேச்சையும் கெடுக்கும், டபுள் கேமாக ஆட வைக்கும். உங்களுடைய நண்பர்களும் டபுள் கேம் ஆடுவாங்க. ஏன்னா நண்பர்கள்ன்றது 7ஆம் இடத்துக்கு 2ல் புதன் வரப்போகிறாரு. அப்போ இந்த ஒரு மாத காலகட்டம் கவனமாக இருக்கணும். அடுத்த வருஷம் வரைக்குமே கவனமாக தான் இருக்கணும். பணம் கொடுக்கறதில்ல, வாக்குறுதி கொடுக்கறதில்ல, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசுகிறதில்ல, இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும். உங்களுக்காக இறைவன் பெரிய அளவில், பெரும் அளவில் பணம் கொடுப்பதற்கும் மிக உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கும் தயார் நிலையில் இருக்கிறார். ஸோ நல்ல விஷயங்களும் உங்களை நோக்கி வரப்போகுது. நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம்தான், மிக உன்னதமான நிலை தான், உயர்வான நிலை தான். இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி பணம் கஷ்டத்தில் இருக்கலாங்க, 500 ரூபா கஷ்டத்தில் இருக்கிற, நாளைக்கு 5 கோடி ரூபா கைக்கு வரப்போகுதுங்க. கைக்கு 5 கோடி ரூபா பணம் கைக்கு வரப்போகுது. உச்ச உயர்வான சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயத்தை பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நடந்து வந்த விஷயங்களில் நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான தாக்கங்கள், இதோடைய விளைவுகள், நீங்கள் மிகப்பெரிய கனவு கண்டுட்ருக்கீங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. ஆனால் நீங்கள் நெகட்டிவாக பேசக்கூடாது, நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. அது சார்ந்த விஷயங்களில் அதை சார்ந்த விஷயங்களில் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் பல விரயங்கள், ஏமாற்றங்கள், உயர்வான விஷயங்களை கொடுக்க தவறிவிடும். அதேமாரி உங்கள் மனைவி பற்றி வெளியே எங்கேயும் பேசாதீர்கள், உங்கள் கணவரை பற்றி வெளியே பேசாதீர்கள். ஏன்னா சுக்கிரன் இப்போ வலுவிழந்திருக்கிறார். வலுவிழக்கக்கூடிய தன்மை முழுக்க எதிர்மறையான விஷயங்களை தான் அதிகம் பேச வைக்கும். அந்த எதிர்மறையான அந்த வலை உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போக விடாமல் தடுத்து விடும். நரகமான விஷயத்தை நரகத்தை நோக்கி போகிறதுக்கான விஷயங்கள், கெட்டதை பற்றி பேசுகிறது, 4 பேரை திட்டுறது, அரசியல்வாதியை திட்டும்போது சூரியன் பாதிக்கப்பட்டுவிடும், தந்தை ஸ்தானம் பாதிக்கும். சினிமா நடிகளை பற்றி தப்பாக பேசும்போது மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம் பாதிக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய தன்மை மைனஸை ஏற்படுத்தி விட்டுடும். இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரன் வலு இழந்திருக்கிறதுனால தான் இப்போ எல்லாருமே நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க, எதிர்மறையாக பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த எதிர்மறை வலை, எதிர்மறை சிந்தனை, ஒரு இது மாதிரியான தாக்கங்கள், வலிகள், வேதனைகள் உங்களை சூழ்ந்துகிட்டே இருக்கும். அப்போ பாசிட்டிவ் போகும்போது பாசிட்டிவான விஷயம் நடக்கும். இனிப்பு சாக்லேட் வச்சுக்கிங்க கையில்,
ஸ்வீட் சாப்பிடுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துவிடும். மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம்.